ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிடில் கிளாஸ் மருமகள் மோனிஷா. 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை ஆரம்பித்து இன்னையோட டே 21. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்துட்டு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணல, வாக்கிங் ப்ளஸ் ஸ்கிப்பிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸசைஸ் டைம் இருக்கிறப்ப பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். நான் ட்ரை பண்ணுற டயட்டே ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான டயட்டு தான். நானே ஃபஸ்ட்டு 1 வீக் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது அப்படியே பழகிருச்சு. மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி குடித்தேன். நான் முன்னவே சொன்ன மாதிரி ஹாட் வாட்டர் குடித்தா எனக்கு கொமட்டுற மாதிரி இருக்குது. வாக்கிங் பண்ணுறப்ப ஜீரா வாட்டர் குடித்தாலும் அது மாதிரி இருக்கிறதுனால சரி நம்ம நல்லா தண்ணியே குடிக்கலாம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வித் டயட்டை ஃபாலோ பண்ணுறேன். அதனால் வாட்டர் மட்டும் போதும், ரொம்ப அது இதுன்னு ரிஸ்க் எடுத்து வெயிட் லாஸ் ரொம்ப சொதப்பி அப்புறம் நம்மளுக்கு அது பிடிக்காமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மட்டும் குடிச்சிட்டேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். மாடிக்கு போகிறப்ப நல்லா வெயில் வந்துருச்சு. பாவா இல்லாதனால தம்பி பாப்பாவை கூப்பிட்டு கீழே பார்க்கில் போய் நடக்க முடியாது. அதனால டெரஸ்லேயே நான் நடந்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தம்பி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சண்டேங்கிறதுனால தூங்க விட்டுட்டேன். கீழே போய் நான் நடந்தேன் அப்படின்னா பாப்பா தம்பி எழுந்தாங்கன்னா எனக்கு தெரியாது. இதே டெரஸ் அப்படின்னா பாப்பா தம்பி எழுந்தாங்கனாவே எனக்கு சத்தம் மேலே கேட்கும். அதனால் நான் டக்குன்னு கீழே இறங்கி போயிடுவேன். என்ன தான் டெரஸில் எனக்கு நடந்தாலும் கீழே பார்க்கில் போய் நடக்கிற மாதிரி இல்லை. நல்லா சாங் கேட்டு நடக்கிற மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் கொஞ்சம் மேலே போகிறப்ப நல்லா வெயில் வந்துருச்சு. அதே மாதிரி பார்க்கில் நடக்கிறப்ப நல்லா ரொம்ப தூரத்துக்கு நடந்து அப்படியே சுற்றி நடப்போம். இங்கே டெரஸில் சின்ன டெரஸுங்கிறதுனால சுற்றி சுற்றி நடக்கிறது ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வாக்கிங் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் பண்ணிட்டேன். எப்பயுமே அரை மணி நேரம் பண்ணுவேன் பார்த்தீங்களா, ஆனால் இப்போ 1/4 மணி நேரம் தான் பண்ணேன். அம்மாவும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டே கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டே இருந்தேன். 20 மினிட்ஸ் பக்கமாக இருக்கும். வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் டேலே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ரொம்ப நேரம் ஸ்கிப்பிங் பண்ண ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு செகண்டில் ரொம்ப லெக்லாம் பெயின் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் அப்படி இல்லை. ரொம்ப நேரம் ஸ்கிப்பிங் பண்ணாலும் லெக் பெயின்லாம் எடுக்கிறதில்ல, நார்மலாக தான் இருக்குது. 21 டேஸாக ஸ்கிப்பிங் வித் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கிறதுனால நல்லா பழகிடுச்சு. வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு கீழே எப்பயும் போல் க்ரீன் டீ தான் குடித்தேன். ஆனால் நான் இந்த டயட்டுக்கு முன்னாடியே க்ரீன் டீ குடிச்சிட்ருந்தேன். எப்படின்னா ஒரு பாக்கெட் வாங்குவேன் க்ரீன் டீ. அது என்ன பண்ணுவேன் அப்படின்னா 15 டேஸ் 10 டேஸ் குடிச்சிட்ருப்பேன். அப்புறம் அப்படியே 2-3 மந்த் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்புறம் திரும்ப ஐயோ க்ரீன் டீ அப்படியே இருக்குல்ல, மறந்தே போயிட்டோம்ல அப்படின்னு திரும்ப ஒரு 10 டேஸ் குடிப்பேன். அதுக்கப்புறம் விட்டுருவேன். இப்படி தான் க்ரீன் டீ குடிக்கிற பழக்கம் போயிட்டு இருந்துச்சு. தம்பி பாப்பா எழுந்தோடனே அவங்களுக்கும் ப்ரஷ் பண்ணி விட்டு பால் கொடுத்துட்டு டிவியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேரலை போயிட்டு இருந்துச்சு. மதுரையிலேருந்து சன் நியூஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. நான் எனக்கு போய் நேரில் பார்க்க முடியலன்னு ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால நேரில் போய் பார்க்க முடியலன்னு எனக்கு தோணும். எனக்கு சாமி விசேஷத்துக்குலாம் போகிறதுன்னு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த வைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமி கோயிலுக்குள்ளே போனே ஒரு நிம்மதியான ஃபீல் வரும்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யார் இருப்பாங்க அது பிடிக்காதவங்க? அதே மாதிரி மார்னிங் சாமி பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் டிவி ஆன் பண்ணேன் அப்படின்னாவே கார்ட்டூன் வேணும்னு தம்பி கேட்க ஆரம்பிச்சிருவான். அதுவும் சண்டேங்கிறதுனால கண்டிப்பாக கேட்பான். இருந்தாலும் நான் அவனை சமாளித்து நான் இன்றைக்கி சாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடு பாரு சாமி கும்பிட்டுக்குன்னு சொல்லி அவனை ஏமாற்றி நானும் பார்த்துட்ருந்தேன். வீட்டில் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன், லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படிலாம் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இது டே இன் மை லைஃப் வீடியோவாக ஆகிடும். அதனால் நான் இதோடு ஸ்கிப் பண்ணிடுறேன். அதை டே இன் மை லைஃப் வீடியோவை நெக்ஸ்ட்டாக நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓட்ஸ் உப்புமா இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் ஓட்ஸ் கஞ்சி தான் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம். நார்மல் உப்புமா மாதிரியே எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், அப்புறம் வரமிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு பீன்ஸ் மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சு. அதனால அதையும் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுட்டேன். அதோட அரை கிண்ணத்தில் ஒரு குட்டி பவுலில் அதுலேயும் ஆஃப் ஓட்ஸ் எடுத்து லைட்டாக வறுத்துட்டு அதோடையே போட்டு 1/2 கிண்ணம் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன்ல, அதனால் 1.5 கிண்ணம் நான் தண்ணி ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டேன். ஒன்றும் இல்லைங்க, உப்புமா பண்ணுற மாதிரியே தான் பண்ணேன். ஆனால் எனக்கு சாப்பிட்றப்ப என்ன தோணுச்சுன்னா கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, தக்காளி கூட சேர்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் எனக்கு தக்காளி சேர்க்குறத விட எலுமிச்சைப்பழம் சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தாங்க எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. எலுமிச்சைப்பழம் சேர்த்துருந்தேன்னா லாஸ்ட்டாக இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்.
நார்மல் உப்புமா எந்த டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வழவழப்பு தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப ஓட்ஸை தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பண்ணலாம். சாப்பிட்றப்ப டேஸ்ட் வைஸ் ஒன்றுமே தெரியல. நான் கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்டேன். நம்ம இருக்கிறதே டயட்டு. இதில் வந்துட்டு ஆயிலை ரொம்ப வந்துட்டு அதிகமாக ஊற்றி தண்ணியை கம்மியாக ஊற்றி நல்லா ஓட்ஸ் உப்புமாவே நல்லா உதிரி உதிரியாக பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து சாப்பிட்ற ஃபுட்டையே சாப்பிட்டு போயிடலாம். எனக்கு அது மாதிரி பண்ண விருப்பமே இல்லை. அதனால எண்ணெயெல்லாம் லைட்டாக தான் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி தான் வந்துட்டு உப்புமா பண்ணியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்பயே 10:00 ஆகிடுச்சு. அப்புறம் வந்து 12:00 டைமில் மோர் குடித்தேன். வீட்லேயே ரெடி பண்ண தயிர் வச்சு நானே வந்து மோர் ரெடி பண்ணியிருந்தேன். எப்பயும் பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லிலாம் போட்டு பண்ணுவேன். அது மாதிரி வந்துட்டு பண்ணாமல் நார்மல் மோராகவே வந்துட்டு உப்பு மட்டும் சேர்த்து குடித்தேன். அப்புறம் வீட்டில் விட்டு வச்சுருந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் கையோடு நல்லா முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வெயிலுக்கு வந்து தர்பூசும் வெள்ளரிக்காவும் சாப்பிட்றது இன்னும் ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் எனக்கு பப்பிட்டா தான் கிடச்சது பார்த்துக்கோங்க. அதனால் பப்பாளி பழத்தை வந்து கட் பண்ணி 3:00 டைமில் எடுத்துக்கிட்டேன். நம்ம இருக்கிறது நோ ஆயில் ஃப்ரை, நோ ரைஸ், நோ சுகர் டயட்டு. அப்புறம் என்ன ஸ்வீட் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது பாசிப்பருப்பில் உருண்டை பண்ணியிருக்கேன். வெல்லம், நல்ல வெல்லம் சேர்த்து நானே வீட்டில் பண்ணது. வேறு எதுவுமே சேர்க்கல. ஏலக்காய், கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துருக்கேன். அது மட்டும் ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஹெல்த்தி தாங்க. ரொம்பவும் நெய் சேர்க்கல, கொஞ்சம் அளவாக தான் சேர்த்துருந்தேன். தம்பி பாப்பாவுக்குன்னு பண்ணியிருந்தேன். நானும் எடுத்துப்பேன். அதோட நைட்டு வந்துட்டு நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டு 4 பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்க போயிட்டேங்க. எப்பயுமே வந்துட்டு தண்ணியில் தொட்டு தான் சாப்பிடுவேன். இந்த டைம் என்னென்னா அப்படியே சாப்பிடலாம். எப்பயுமே தண்ணியில் தொட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு பார்த்துக்குங்க. அதனால வந்துட்டு தண்ணியில் தொட்டு சாப்பிடாம அப்படியே சாப்பிட்டேன். மொத்தத்தில் இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் வந்து ஓட்ஸ் உப்புமா, அதுக்கப்புறமா 1 டம்ளர் மோர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பப்பாளி பழம், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு லட்டு, லாஸ்ட்டாக வந்துட்டு நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டு சாப்பிட்டேன். இதுதாங்க இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட டயட் மெனு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். 100 டேஸில் இன்றைக்கி டே 21. என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.